கிடைத்து விட்டது. என் எண்ணம் ஈடேறுவதற்கு வழி கிடைத்து விட்டது. அரகரா, 100 புஷ்பங்கள் தேவையடா. 100 என்ன குருசுவாமி, அதான் ஆயிரக்கணக்கில் தட்டுல அடைஞ்சு கிடக்குதே. அடிமுட்டாள், நான் இந்த புஷ்பத்தையா சொன்னேன்? கல்யாணமாவாத கன்னி மலர்கள் 100 தேவையடா. சிவசிவா, அரகரா, இது எங்களால் முடியுமா குருசுவாமி? உங்களால் முடியாது என்றால் நீங்கள் உயிர் வாழ முடியுமா? நான் இருக்க பயமே. இதை முகர்ந்தால் சுயநிலை இழந்து விடுவார்கள். இதை கொண்டு போய் காரியத்தை முடித்து வாருங்கள். என் மனது கண் துடிக்கிறது. அவர் என்ன ஆனாரோ, எங்க இருக்காரோ, எனக்கு பயமா இருக்கிறது. எனக்கு பயமா இருக்கிறது. அத்தை, அழாதே அழாதேம்மா. ஏன் இந்த அதிர்ச்சி? ஆனந்தமான அரண்மனையில் அவசர குரலா? குருதேவா, என் தெய்வம். பரிபூரண சுகம், பயம் ஒன்றுமில்லை. சொல்லுங்கள் குருதேவா, என் மகன் எங்க இருக்கிறான்? மக்கள் நலனை முன்னிட்ட ஒரு மகா ரகசியமான விஷயம். அதனால் தான் மாதாவிடம் மனைவியிடம் சொல்லாமல் மற்றவர் கண்ணிலும் படாமல் இருந்த இடத்தில் இருந்தே சென்று விட்டான். ஜபதபங்களை முடித்து விட்டு வந்து சொல்லலாம் என்றிருந்தேன். அதற்குள் மகாராணி அவர்களும் யுவராணி அவர்களும் 600 அரசை வேறாக்கி விட்டீர்களே. உண்மைதானா? இது உண்மைதானா குருதேவா? அவர் எங்கே போனார்? எப்பொழுது வருவார்? பெண்ணே, கலங்காதே. குருதேவா, குருதேவா, குடிமக்கள் கூட்டம் கூட்டமாக வந்திருக்கிறார்கள். நாட்டில் உள்ள கன்னி பெண்கள் எல்லாம் இருந்தாற்போல் மாயமாய் மறைகிறார்களாம். மகாராஜாவிடம் தெரிவிக்க வந்திருக்கிறார்கள். சுவாமிகள் வருவார்கள் என்று போய் சொல். மகாராணி, இதன் விஷயம் உங்களுக்கு புரிந்ததா? மன்னர் சென்றது இதற்காகத்தான். இதன் முடிவு தெரிந்த பிறகுதான் இங்கு வருவார். அதனால் அபாயம் ஒன்றும் நேராதே. அவன் வீராதி வீரன், சூராதி சூரன். நான் வருகிறேன் மகாராணி. எழுந்திருங்கள். விளக்கமாக சொல்லுங்க. என்னத்த சொல்றதுங்க? கன்னி பெண்ணுகள்லாம் காணாம போகுதுங்க. ஒரே மாயமா இருக்குது. ஊரெல்லாம் அல்லோலமா இருக்குதுங்க. இது மனுஷன் செய்யற வேலை இல்லைங்க. ஜெகதம்பிகை, ஜெகதம்பிகை, யாம் அதை கவனிப்போம். அடுத்து வரும் அமாவாசை அன்று அர்த்தராத்திரியில் உங்கள் ஆபத்தை தடுப்போம். காணாமற் போன கன்னி பெண்களுக்கு விடுதலை கொடுப்போம். இந்த மகேந்திர சக்திக்கு எதிர் சக்தி இந்த மாநிலத்தில் எதுவுமே இல்லை என்று அன்று தெரிந்து கொள்வீர்கள். கவலை என்று சென்று வாருங்கள். ஜெகதம்பிகை இருக்கிறாள். வருகிறான். என் மகன் வருகிறான் என்று உன் மகன் சொல்கிறான். வரமாட்டா. திரும்பி இந்த எல்கைக்கே வரமாட்டானா? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அதை கேட்காதீர்கள். யாம் புகழ நான் விடவில்லை. இந்த அலிகதத்தை படித்து பாருங்கள். மதிப்பிற்குரிய மகேந்திர சக்தி அவர்களுக்கு வணக்கம். குருதேவா, அந்த ஸ்வர்ண மஞ்சரி மகா மாயக்கார். அவளுடைய கடந்த வாழ்க்கை களங்கம் நிறைந்தது என்று இன்றுதான் புரிந்து கொண்டேன். அந்த பாவியையும் அவள் பெற்ற பாவ உருவத்தையும் நாடு கடத்தினால்தான் நான் உங்கள் முகத்தில் விழிப்பேன். இதை எழுதுறது மனிதா? இப்படிப்பட்ட பாவியாயன் வயிற்றில் பிறந்தான். அத்தை, அப்படி சொல்லாதீர்கள். ஆசை கூற வேண்டிய அன்னை இப்படி தூற்று பேசலாமா? இனி அவனை பற்றி பேச வேண்டாம். இந்த அரண்மனைக்குள் அடியெடுத்து வைக்க அவனுக்கு அழகதை இல்லை. அவருக்கே இடமில்லாத போது எங்களுக்கு இங்கு இடமே. ஸ்வர்ணா, என்னை மன்னியுங்கள் அத்தை. ஸ்வர்ணா, அவன் உன்னை என்ன மதித்தான்? தகாத வார்த்தைகள் எழுதியிருக்கிறானே, தவறான முடிவுக்கு வந்திருக்கிறானே. தீர்ந்தது. இன்றோடு எனக்கும் அவனுக்கும் உள்ள பந்த பாசம் அற்றுவிட்டது. அத்தே, இந்த பாக்யவதி மேல் உள்ள அன்பினா உங்கள் அருமை மகனை அவமதித்து பேசலாமா? அவர் சொன்னது போல் நான் பாவிதான். சொன்னா பதிக்கு சேவை செய்யும் பாக்கியம் இல்லாத நான் பாவிதானே. அவர் என் தெய்வம்.
அவர் கட்டளைப்படி நடப்பதே என் கடமை. ஒரு பாவமும் அறியாத நீ வீண் பழிபாவத்தை ஏற்றுக்கொண்டு எப்படி அம்மா உயிர் வாழப் போகிறார்? இந்த பச்சிடம் பாலகனை எப்படி பாதுகாப்பார்? தலையெழுத்து தப்ப முடியுமா? அத்தை, அனாதையான என்னை அன்னை போல் ஆதரித்தீர்கள். கையில்லாத பாவினா கரங்குவித்து தங்கள் கால் தொட்டு வணங்க முடியாது. அத்தை, என் கணவர் கட்டளையை காப்பாற்றும் சக்தியை அடைய கடைசி முறையாக என்னை ஆசீர்வதியுங்கள் அத்தை. குருதேவா, அவர் உத்தரவுப்படி எங்களை வெளியேற்றுங்கள். தங்கக்கரங்களை தகர்த்தெறியுங்கள், ஆபரணங்களை அப்புறப்படுத்துங்கள், செய்த பாவத்திற்கு சின்னமாக அவர்களை நாடு கடத்தி விடுங்கள். இதுதான் அரசருடைய கட்டளை. கணக்கில் இந்த 2 மலர்கள் சேர்த்துட்டோம். ஆக மொத்தம் 99. பாக்கி ஒன்றையும் பார்த்து எப்படியாவது சேர்த்து விடுங்களடா. பூஜைக்கு நாள் நெருங்கி விட்டது, போங்கள். போனால் திரும்பி வர முடியாது. பொதுமக்கள் எங்களுக்கு பூஜை போட காத்திருக்காங்க. கண்ணுல போட்ட என்ன எலும்பு இருக்காது. சேதி சொல்ல நாடி இருக்காது குருசுவாமி. இங்கேயும் அதே கதிதான் உங்களுக்கு ஆகும். திரும்பி வந்தால் தேவிக்கு திருப்தி, இல்லை என்றால் அங்கேயே உங்களுக்கு முக்தி. சிவசிவா, உட்காரலாம்டா. இந்த காட்டுல எந்த குட்டியடா கிடைக்கும்? ஏன்டா கிடைக்காது? ஒரு சிங்க குட்டி, புலி குட்டி நம்மள ஒரு கொள்ளார கடிக்காதா? மரட ஏன்டா சும்மா கத்துறீங்க? சுக்குல எங்கடா? சீக்கிரம் பொட்டிக்குள்ள போங்கடா. அழகான பொண்ணு இல்லடா. பயப்படாது, நம்ம பக்கத்துலதான் இருக்கு. மானே, தேனே, மயிலே, குயிலே, இதுவே எதுவே எல்லாமே மாதே உன்னை கண்டதும் மதி மயங்கி போச்சா? யார் நீங்க? உன்னை களவாடி அவர்கள் உளறான், உன்னை காதலித்தவர்கள். பித்தர்கள், காலம் நெருங்கி விட்டது. நானே எந்திரா, எந்திரனே கண்ணே, கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் எங்க அடிச்ச? நான் அடிக்கல, முன்னால் இருந்து பின்னால் அடிச்சு புட்டிய. அதுதான் காதல் ரகசியம். ரகசியம் என்ன அவசியம்? நாங்கள் உன்னை காதலிக்கிறோம். அதனால சூடுவேன் மாலையை அப்படின்னு சுருக்கமா சொல்றீங்க. சொக்க தங்கமே, தக்கவே என்னடா இது? ஆனந்தம், ஆனந்தம், அளவிலா ஆனந்தம். அடக்க முடியாம அடியா காலி விழுந்தோம். காரணம் கணக்கு கச்சிதமா முடிஞ்சு போச்சு குருசுவாமி. கன்னி பெண்கள் 100 பேரையும் சேர்த்து கட்டி காளியை மன்றாடலாம். ராஜகுரு, இவன் இங்க இருக்கிறானே, கன்னி பெண்களை வரவழைக்க காரணம் எதுவா இருந்தா நமக்கு என்ன? வா போகலாம். முடியாது. இவனுக்கு ஒரு முடிவு கட்டாது இந்த இடத்தை விட்டு நகர முடியாது. அதை எழுத்து தப்ப முடியுமா? பெண்ணே வா. இது என்ன அலங்கோலம்? அருகிலாவது அமர் சந்திரா. ஆசைகளை விருத்த இந்த அலங்காரம் எல்லாம் எதற்கு?
கடைசி முறையாக உன் கட்டழகை கண்குளிர காணலாம் என்றுதான். காமினி, உன் இதயம் இறங்கினார் என் சாபமும் பாபமும் விலகும் என்று எவ்வளவோ சந்தோஷப்பட்டேன். காமினி, உனக்கு யாரால் நேர்ந்தது இந்த பயங்கர சாபம்? நான் செய்த பாவம். விண்ணுலகையற்ற கன்னியாகிய நான் மண்ணுலகை பார்க்கலாம் என்று இச்சை கொண்டு பவனி வரும்போது மச்சத்தை போல் துள்ளு மாமுனிவரே, கொடி போல விளையாடு சடைமுனிவரே, மலர் போல மலர்ந்தாடு மறைமுனிவரே. என் தவத்தை கெடுத்த தரம் கட்ட பிழைகளே, உங்கள் சபலமே உங்களுக்கு சாபமாகட்டும். மலரால் அடித்த உன் வாழ்வு மலர்க்குள்ளேயே பங்கட்டும். வேதனை தாழாமல் வெளிவந்தால் பாதிக்கப்படுவாய் கரு வந்தால். குடியால் அடித்தாயே, நீ ஒரு கொள்கும்பில்லாத குடியாக மாறி தவியாய் தவித்து வருவாய். மச்சத்தால் இம்சித்த மகா பாவியே, நீ மச்ச கன்னியாகவே மாறிவிடுவாய். சுவாமி, அஞ்ஞானத்தால் செய்த அபச்சாரத்தை மன்னித்து விடுங்கள். அருள் புரிந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள். அபலைகளுக்கு அபயம் தந்து சாபம் தீர வழிகாட்டுங்கள், வழிகாட்டுங்கள் சுவாமி. எழுந்திருக்க. சத்திய புருஷன் ஒருவன் உன் வசமாகும் போது தன்னால் தீரும் உன் சாபம். சுவாமி, சுவாமி, என் கதி. அந்த உத்தமனாலே நீ உன் சுயநிலை அடையவன். சுவாமி, வெண்ணிலவில் உலவிடும் எற்ற கன்னியை தண்ணீரில் தவிக்கும் மச்ச கன்னியாக மாற்றி விடுவது தர்மமா சுவாமி? செய்த பாவத்தின் பலனை நீ அனுபவித்தியாக வேண்டும். வெண்ணிலவு வேளையில் இந்த சாபம் பிரிந்தவுடன் உன் ரூபமும் நீ அறிவாய். உன் எற்ற சக்திகள் கூட இந்த எல்லைக்குள் தான் சித்திக்கும். இதை விட்டு நீ வெளியேற முடியாது, என் போன்றவரை துன்புறுத்தவும் முடியாது. சுவாமி, எத்தனை காலம்தான் எனக்கு இந்த சோதனை? நீ காதலிக்கும் வீரனால் ஒரு குழந்தைக்கு தாயானால் தீரும் உனக்கு இந்த வேதம். பாக்யவதினா? இல்லை, அபாக்யவதி. அவன் உன்னை காதலிக்க மாட்டான். அப்படி என்றால் எனக்கு விமோச்சனமே இல்லையா சுவாமி? இருக்கிறது. அஞ்ஞானத்தால் உன்னை பீடித்த அறுவகை குணங்களான காம, குரோத, லோப, மோக, மத ஆச்சரியங்கள் பயங்கர உருவங்களோடு உன்னை சுற்றிக் கொண்டிருக்கும். நீ காதலித்தவன் உனக்காக அவைகளோடு போராடி வெற்றி பெற்றால் ஆண்டு தீரும் இந்த சாபம். இதுதான் என் கதை. காமினி, அந்த முனிவரின் சாபத்திற்கு முடிவு கட்டுகிறேன். மச்சகன்னியை எச்சகன்னியாக மாற்றி விடுகிறேன். என் முனிவரே, அங்கு நீர் குறிப்பிட்டவன் நானேதான். அறிவுக்கு சத்ருவான அகங்கார உருவங்களே, இதோ வருகிறேன். பிரதாபனே,
வென்றுவிட்டாய் காமத்தை, சாதித்து விடுவாய் உன் லட்சியத்தை. புறப்படு. சுயநலமற்ற சுத்த வீரனே, வென்றுவிட்டாய் குரோதத்தை. நீ நினைத்தது நிறைவேறிவிடும். புறப்படு. நான் லோகம், நான் தான் மோகம், நானே மதம், நானே மாச்சரியம். எங்கள் அனைவரையும் சரணாகதி அடையச் செய்தாய். இந்த விஞ்ஞான ஜோதியா அவள் அஞ்ஞான இருள் விலகிவிடும். சந்திரா, நான் செய்த பாவத்தால் அடைந்த சாபத்தை நீக்கி சுயரூபத்தை தந்தாய். உன் உதவியை நான் என்றும் மறக்க மாட்டேன். என்னால் நேர்ந்த இன்னல்களை மறந்து என்னை மன்னித்து விடு. க்ஷேமமாய் சென்று வா.
எல்லோரும் சுகந்தானே? சொர்ணா எப்படி இருக்கிறார்? அதை இருக்கட்டும், முதலில் உன் நலத்தை சொல். நீ என்ன சிறு குழந்தையா? வருங்காலத்து மகராஜன் பொறுப்பில்லாமல் யாரிடம் எதையும் சொல்லாமல் மாயமாய் மறைந்து விட்டாய். இவ்வளவு காலம் எங்கிருந்தாய்? இப்பொழுது எங்கு வந்தாய்? எதை அனுபவிக்கலாம் என்று எண்ணுகிறாய்? எல்லாம் நாசமாகிவிட்டதடா. குருதேவா, புரியும்படி சொல்லுங்கள். யாருக்கு என்ன ஆபத்து நேர்ந்தது? உன்னை பிரிந்ததிலிருந்து உன் அன்னைக்கு அறிவு மங்கி விட்டது. அது மட்டுமா? பாவம், அந்த அப்பாவி சொர்ணாவை நடத்தை கெட்டவள் என்றும் தீர்மானித்து கை குழந்தையுடன் காட்டுக்கு அனுப்பிவிட்டாளடா உன் தாய். அம்மா, ஏன் இப்படி செய்தீர்கள்? எதற்காக என் சொர்ணாவின் வாழ்க்கையை சின்னாபின்னப்படுத்தினீர்கள்? மங்கையர் உள்ளம் மங்காத செல்வம் என்ற பொன்மொழிக்கு பொருத்தமானவள் அவள்தான் என்ற அளவில் அன்பை காட்டினீர்களே, அத்தனையும் கபட நாடகமா? பால்மணம் மாறாத பச்சிலம் பால்களை கண்டால் கல்லஞ்சமும் கரையுமே. அரச பீடத்தில் அமர வேண்டிய அருமை மகனை அனாதையாக்கி விட்டீர்களே. நீங்கள் தாய் அல்ல, பேய். குருதேவா, அமைதி அமைதி. குருதேவா, அந்த லிகிதத்தை அனுப்பியது இவன் தானே? லிகிதமா? என்ன லிகிதம்? என்னவா? நீ செய்ய முடியாத பாவத்தை எங்களை விட்டு செய்ய வைத்தான். உன் வாழ்க்கையின் அழிவுக்கு நீயே வழிவகுத்துக் கொண்டாய். அவள் மாங்கல்யம் உன்னை ரட்சித்தால் அந்த மங்கையின் கூறல் உன்னை சிக்ஷிக்காமல் விடாது. அம்மா, என் கண்மு நிற்காதே. போ, போய்விடு. குருதேவா, என்ன இது? பைத்தியம் பைத்தியம் முத்திவிட்டது. ஆத்திரம் அறிவுக்கு சத்ரு. போகிறோம். என்ன செய்வது? எல்லாம் தலை. நான் ஏதோ லிகிதம் அனுப்பியதாக அம்மா சொல்லுகிறார்களே, அது என்ன குருதேவா? பிரம்மா எழுதிய லிகிதம். பைத்தியம் முத்தி விட்டது. ஐயோ, என் மனைவியும் மகனும் என்ன ஆனார்களோ? சௌக்கியமாயிருக்கிறார்கள். எங்கே குருதேவா, எங்கே? காண்பிக்கிறேன். இதில் ஏதோ மோசம் இருக்கிறது. ஏன் இப்படி இருக்காரு? ஏன் கொண்டு வந்தீங்க? என் விஷயத்தில் குறுக்கிடாமல் இருக்க. அகில உலகத்தையும் ஆளும் சக்தி இந்த மகேந்திர சக்தியை நாடும் பொழுது அற்ப அரசர்கள் எல்லாம் எதற்கடா? சம்ஹார கட்டம் இவனோடு ஆரம்பமாகட்டும். மகேந்திர சக்தி மகாராணி, இது என்ன துரோகம்? துரோகம் இல்லை மகாராணி, யோகம். மன்னர் குலத்துக்கு மாரக யோகம், மகேந்திர சக்திக்கு மகாயோகம். நயவஞ்சகன், சர்வாதிகாரத்தையும் கொடுத்து சர்க்குருவாக நினைத்து இவ்வளவு காலமும் உன்னை பூஜித்து வந்ததின் பலனா இது? நன்றி கெட்டவன். அன்று உன் கபட நாடகத்தால் கண்ணியமானவளை, கையில்லாதவளை, என் மருமகளை பச்சளம் பாலகனோடு பரவலிக்க விட்டாய். இன்று என் அருமை மகனையும் கொன்று அரசு குலத்தையே அழிக்க பார்க்கிறாயா? துரோகி! அரங்கரா, சிவசிவா, வரவேற்பில்லாமல் மகாராணி வந்து விட்டார்கள். வழிகாட்டு. எந்த வழி குருசாமி? வடக்கா தெற்கா? முட்டாள். இந்த பெரியோர்களை கௌரவமாக இழுத்துச் சென்று சித்திரவதை செய்யும் அறையில் சிங்காரமாக வையுங்கள். நில்லுங்கள். என் உடலில் உயிர் உள்ளவரை அது உன்னால் ஒழியவே முடியாது. உயிர் உடலில் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த உதவி செய்கிறேன். மகாராணி, மரியாதையாக எழுந்திருங்கள். இழுத்துச் செல்லுங்களா?